வணக்கம் மாணவர்களே. இன்றைய கொஸ்டினை பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A horse rider covers half the distance with 5 meter per second speed. ஒரு ஹார்ஸ் ரைடர் half a distance, இது வந்து full distance, இதுல half distance 5 meter per second speedல கவர் பண்றாரு. The remaining part of the distance வந்து அவரு half the timeல 10 meter per second, அடுத்த half the timeல 15 meter per second speedல கவர் பண்றாரு. அப்ப நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், ஏபியும் பிடியும் ஈக்குவல் டிஸ்டன்சஸ், அதனால ஏபி இஸ் ஈக்குவல் டு பிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். The time to cover distance x, இந்த எக்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்கிறத time is equal to distance by speed. டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ஸ்பீட் வந்து 5 மீட்டர் per செகண்ட், அதனால 5. அடுத்ததா செகண்ட் பார்ட் ஆஃப் ஜேர்னில அவர் டைம் 2 எடுக்கிறாரு, T2. அதை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல கவர் பண்ணாரு அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்ப T2 by 2 தான் டைம், ஸ்பீட் வந்து 10 மீட்டர் per செகண்ட். எதனால T2 by 2? Tell the answer. Half of the speed. Because the distance B2 days. இங்க ஃபுல் டைம் எவ்வளவு போறாங்களோ அதுல half டைம் வந்து 10 மீட்டர் per செகண்ட்ல அவர் டிராவல் பண்றாரு. B2D டைம் வந்து D2. ஃபுல்லா T2 இதுக்கு போறாங்க. இந்த B ல இருந்து D க்கு போற டைம் வந்து D2. T2. அதுல half the time வந்து half the time 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்லயே போறாரு. அதனால இது D2 by 2. ஆமா. proceed. அதுக்கப்புறம் C to D டிஸ்டன்ஸ அவர் எப்படி கவர் பண்றாருன்னா 15 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல அதே half distance T2 by 2 டைம்ல போறாரு. இங்க வந்து பார்த்தோம்னா BD-ய BC plus CD-ன்னு எழுதிக்கலாம். BC plus CD is equal to X distance தான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் BD is equal to X-ன்னு. அதனால BC வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாரு, 10 T2 by 2. CD வந்து 15 T2 by 2 is equal to X distance. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 25 T2 by 2 is equal to X. T2 is equal to, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 2x by 25 ஆயிடும். T தானே வேணும் நமக்கு, இது வந்து x சைடு போயிடும், 25 வந்து டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா T2 is equal to x by 12. இது என்னது, x whole time of motion is x by 7 meter per second இருக்கு. அவங்க வந்து நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா the mean speed of the rider averaged over the whole time of motion is x by 7. அவர் வந்து மீன் ஸ்பீட்ல போறாரு, அந்த மீன் ஸ்பீட் வந்து x by 7ன்னு கொடுத்துருக்காங்க. 7 meter per second. 7 meter per secondன்னு கொடுத்துருக்காங்க. the value of x தான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம், அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். total time is equal to T1 plus T2. T1 plus T2, T1 வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் x by 5ன்னு. அடுத்த செகண்ட் ஸ்டெப்ல x by 12.5ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், அதனால டோட்டல் டிஸ்டன்ஸ் x plus x 2x, டோட்டல் டைம் வந்து x by 5. இந்த இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இங்க எழுதுறோம். இங்க x கேன்சல் ஆயிடும். 2 by 1.5 plus 1 by 5 plus 1 by 12.5. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 by 12.5 plus 5 by 5 into 12.5 வரும். இது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்ப 2 into 5 10, 12.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 12.5 plus 5 17.5ன்னு கிடைக்கும். அப்ப எஸ் ஆவரேஜ் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1250 by 175ன்னு கிடைக்கும். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 50 by 7ன்னு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். அவங்க கொஸ்டின்லயே ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு x by 7ன்னு கொடுத்து x என்னன்னு தான் கேட்டாங்க. இங்க நமக்கும் 50 by 7 இருக்கு. x by 7 is equal to 50 by 7 வச்சோம்னா x is equal to 50. இதுல முக்கியமான கீ பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைம் அந்த ஹாஃபா டிவைட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். டிஸ்டன்ஸ் half the distance தான் கவர் பண்றாங்க, half the distance x அப்படின்னு கவர் பண்றாங்க. இன்னொரு half the distance ஒரே டைம் தான், ஆனா அந்த டைம்லயும் half வந்து 10 மீட்டர் per செகண்ட், அடுத்த half வந்து 15 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல கவர் பண்றாங்க. இது கீ பாயிண்ட்.
அதுக்கப்புறம் அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க தெரியணும்.